ஹே ஹாய்டா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜேகுக்கோட ஸ்டே வித் மீ நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் பார்ட் எதோட முடிச்சிருந்தோன்னா நம்ம ஜிம்மன் அந்த கல்லை அழிக்கணும்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ் எல்லாத்தையும் வெளியே அனுப்பியிருப்பாங்க. லாஸ்ட்டாக அந்த குகை இடிஞ்சு விழுந்திருக்கும். அதோட தான் முடித்தோம். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது எல்லாருமே அப்படியே கத்திக்கிட்டே உள்ளே ஓடி வராங்க. உள்ளே வந்து பார்த்தா ஜிம்மன் அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. பட் இந்த பக்கம் நம்ஜூன் அவரோட பாடி ஃபுல்லாக பயங்கரமாக அடிபட்டுருக்கு. ரொம்ப ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஜிம்மன் அப்படியே பார்க்குறாங்க. பட் நம்ஜூன்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. எல்லாருமே அப்படியே எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ஜூன் ஐஸே ஓப்பன் பண்ண மாட்டுறாரு. ஸோ இப்படி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க ஹாஸ்பிட்டலில் ஜிம்மனையும் நம்ஜூனையும் அட்மிட் பண்ணியிருக்காங்க. வெளியே எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அங்கே நம்ம காய், ஜாக்சன், சான்னு சொல்லிட்டு 3 பேருமே இருக்காங்க. இப்போ ஹோபி தான். காய், ஹியாங், ஏன் நீங்கள் ஹியாங் அது என்னடா ஆச்சு? அவங்கள பார்த்துக்க சொல்லி தான் நான் அவனை விட்டேன். சாரி நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. லாஸ்ட் மினிட்ல நாங்கள் அங்கே போனதுனால எங்களால் காய் அப்படின்னு சொல்லிட்டு காயோட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறாரு ஹூபி. இப்படி தான் ஹியாங் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. டேய் என்னடா ஆச்சு? இல்லட்டே, எப்படியோ ஒயனுக்கும் சோயாவுக்கும் அந்த பிளட் இருக்குன்றது அந்த கிங்குக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் எப்படி அவங்கள தூக்குனானே எங்களுக்கு தெரியல. நான் அவங்க பின்னாடியே தான் இருந்தேன். ஆனால் எங்களே ஏமாற்றி அவன் அவங்கள தூக்கிட்டான்டா. லாஸ்ட் மினிட்ல அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளேயே அவன் பிளட்டை எடுத்துட்டான். இப்போது 2 பேருமே கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான்டா இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹோபி அப்படியே கோமா, டேய் உங்களெல்லாம் நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்? அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். அதை விட என்ன பிடிங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. சட்டே தான் ஹியாங் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. சரி எங்கடா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஸோ காயும் அவங்க அட்மிட் பண்ணியிருக்கிற அந்த ரூமை காட்டுறாரு. இப்போ ஓபி தான் வேகமாக அப்படியே அந்த ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்க்க ஸோ நீங்கள் தான் அப்படியே பெட்டில் படுத்திருக்கீங்க, கான்ஷியஸ் இல்லை. ஸோ உங்கள் பாடியே ஒரு மாதிரி அவ்வளோ ஃப்ரீஸ் ஆன மாதிரி அப்படியே ஒயிட்டாக இருக்குது. சோபிக்கு புரியுது பிளட் எடுத்துட்டாங்க அப்படின்றது. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களோட ஹேண்ட்ஸ் அப்படியே எடுத்து பிடிச்சிக்கிறாங்க. உங்களோட உடம்பு அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. சோபி அதை அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே, ஏன் எங்கே பாருடி, எனக்கு தெரியும் நான் பேசுகிறது உனக்கு கேட்கும். நீ எல்லாத்தையும் கேட்டுட்ருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை சொல்லட்டுமா ஏன், அன்றைக்கி நான் உன்னை உன் ரூமில் பார்த்தேன்ல, அப்போவே நான் நிஜமாக யோசிச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு செகண்டில் ஒரு பொண்ணுக்கிட்ட ஃபாலோ ஆவேன்னு. இது வரைக்கும் நான் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், நிறைய பேர் என்கிட்ட க்ளோஸாக வர ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நீ மட்டும்தாண்டி என்கிட்ட சண்டை போட்ட. நான் ஒரு வேம்பயர்டி, ஆனாலும் என்கிட்ட பயமே இல்லாமல் உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பேசினேன். நீ ஒவ்வொரு வாட்டி என் கண்ணை பார்த்து பேசும்போதும் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ப்ளீஸ் டி, திரும்ப நீ அதே மாதிரி என்கிட்ட சண்டை போடணும், அதே மாதிரி என் ஐஸை பார்த்து பேசணும், உன்கிட்ட நிறைய சொல்லணும், நிறையா பேசணும். நான் இப்போ சொல்கிறது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக இது உனக்கு தெரியணும். ஐ லவ் யூ ப்ளீஸ் திரும்ப வந்துடு. உனக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு தெரியும் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு, ஏன்னா உன்னால் என்னை விட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் டி, சீக்கிரம் வந்துடு அப்படியே சொல்லிவிட்டு அப்படி அவங்களோட ஃபோர்ஹெட்டில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ அவங்க ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. ஹோபி அதை பார்த்துட்டு, ஒயன் இங்கே பாருடி, நீ நீ நல்லா இருக்கல்ல, பாரு ஒயன் ப்ளீஸ் ஐஸ் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் சீத்தை அப்படியே தட்டுறாரு. பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, டியர்ஸ் மட்டும்தான் வருது. அப்படியே இந்த பக்கம் காய் தான் அந்த டோருக்கு வெளியே நின்றுட்டு சோயாவை அப்படியே பார்த்துட்ருக்கிறாரு. அவரோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. சான் தான், காய் என்ன? இல்லைடா, இன்னைக்கு இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம ஒன்றும் எதிர்பார்த்து இது நடக்கலைல்ல. இல்லைடா, ஹோபி ஹேங் சொன்னது கரெக்டு தான். இவங்களை பார்த்துக்கிறது தவிர நமக்கு வேறு எந்த வேலையும் இல்லைல்ல.
ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாரேன். இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாயிட்டோம் இல்லைடா அப்படியே சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஜானும் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இப்போ காய் தான் அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக சோயாக்கு பக்கத்தில் தான் போகிறாங்க. போயிட்டு சோயாவோட ஹிட் அப்படியே பேட் பண்ணிக்கிட்டே, ஏய் இங்கே பாரு குள்ளச்சி, எனக்கு தெரியும் நீ என்கிட்ட வந்துடுவ. நீ எப்போவுமே அதிகம் பேசினதில்லை, நான் தான் ஏதாவது பேசிகிட்டே இருப்பேன். உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட எனக்கு தெரியாதுடி. ஆனால் நான் உன் கூட பேசும்போது நீ ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுவல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் டி, என்னை இப்படி பயமுறுத்தாத. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தருக்காக நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன். இது புதுசாக இருக்குது, ஆனாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, நீ மட்டும் திரும்பி வரல அப்புறம் நானே உன்னை கொன்னுடுவேன். நான் யாருன்னு தெரியும்ல. சோயா ப்ளீஸ், உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஐஸ் ஓப்பன் பண்ணிடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காய் அப்படியே சோயா பக்கத்துலேயே உட்காந்துட்டு பேசிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம சிமினோட ரூமை தான் கட்டுறாங்க. நம்ம ஜங்கு அப்படியே சிமின் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. அவர் அப்படியே அமைதியாக தான் உட்காந்துட்ருக்கிறாரு. சிமினோட ஃபேஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. சிமினோடைய மயக்கத்தில் இருக்க ஜங்கு அப்படியே சிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு எதுவுமே பேசல. சிமின் ஃபேஸே பார்த்துக்கிட்டே அமைதியாக உட்காந்துட்ருக்குறாங்க. அவரோட ஐஸ்லேருந்து அப்படியே டேர்ஸ் வருது. எல்லாமே முடிஞ்சிருச்சுல்ல, நீ ஏன்டா என்னை நம்பவே இல்லை? ஒரு வாட்டி என்கிட்ட நீ பேசியிருக்கலாம்ல சிமின். இவ்வளோ நாள் நம்ம 2 பேர்த்துக்கும் இந்த கேப் தேவையில்லைல்ல. நீ என் மேலே கோபமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ என்னை வெறுக்க மாட்டேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சிமின். ஆனால் இப்போது நீ ஏன் சிமின் இப்படி பண்ண? எப்போவுமே உன்னை பற்றி மட்டும்தான் நீ யோசிக்கிறல்ல, என்னை பற்றி யோசிச்சதே இல்லைல்ல. நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லைல்ல. ஏண்டா? நானும் தப்பு பண்ணியிருக்கேன் ஜிம்மு. அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். அது சொல்லாதது என்னோடய தப்பு தான். அதுக்காக நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். ஆனால் போதும் ஜிம்மு, இதுக்கு மேலே என்னால் இந்த பெயினை தாங்க முடியாது. நீ என் கூட இல்லாமல் எங்கேயாவது தூரமாக இருந்தப்போ கூட அட்லீஸ்ட் நீ என் கண்ணு முன்னாடி இருக்கேன்ற ஹாப்பினஸோடு இருந்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, உனக்கு என் மேலே இந்த லவ் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாதாரண பர்சன், உனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன், அவ்வளோதான். இல்லை, என்னால் அது நம்பவே முடியல சிமன். இவ்வளோ நாள் என் பக்கத்துலேயே இருந்திருக்க, என் கூடவே இருந்திருக்க, ஆனாலும் என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியல. நான் அப்பப்போ யோசிப்பேன், நீ யார், எதுக்காக என்னை சேவ் பண்ணுற, எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு. ஆனால் நீ ஒவ்வொரு வாட்டி என் கிட்ட வரும்போதும் உன் கண்ணில் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இப்போ அது எல்லாமே பொய்யாயிடுச்சுல்ல. சாரி ஜிமன், நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் நான் இருக்கணுமான்னு எனக்கு தெரியல. என்னால் நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு ஜிமன், போதும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எண்டை வந்தே ஆகணும். எனக்கு தெரியும் உனக்கு எதுவும் ஆகாது, நீ சேஃபாக இருப்ப. எனக்கு உன்கிட்ட எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை சிமன். உன்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம், ஐ லவ் யூ. ஸ்டில் நான் உன்னை லவ் பண்ணுறேன். அதே லவ் கடைசி வரைக்கும் இருக்கும். உனக்கு என் மேலே லவ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணுவேன்.
உனக்கு என்ன பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி என்னோடய லவ் என்றைக்கும் மாறாது. ஐ லவ் யூ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட 4 சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ஜூன் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பக்கத்தில் தான் ஜின்னு உட்காந்துட்ருக்காங்க. ஜின் ஜுனா ஜுனா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்லை ஜிமின் இங்கே ஜிமின் பக்கத்து ரூமில் இருக்கான். ஓகே தானே? அவன் அவன் நல்லா இருக்கான் ஜுனா. உனக்கு எதுவும் ஆகலைல்ல? ம் அந்த கல் அது அது அழிஞ்சு போச்சு ஜுனா. அது அழிஞ்சிருச்சு. நீ தானே? அம்மா அந்த கல் எப்படி உன்கிட்ட வந்துச்சு? நான் தான் ஜிமின்கிட்ட இருந்து வாங்கினேன். ஏண்டா? போதும், எல்லாத்துக்கும் இது ஒரு முடிவு வரணும்ல. அதுக்காக உயிரை பணைய வைப்பியா ஜுனா? உனக்கு எதாவது இருந்தால் அப்புறம் நான் என்னடா பண்ணுவேன்? ஜின், எனக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். மறந்துட்டியான்னு? நான் அந்த கிங்டா, என் பேர் கிங்கு. எனக்கு என்ன ஆக போகுது? ஜுனா நீ இருக்கியே. சரி சரி கோவப்படாத. இப்போ உங்கள் யாருக்கும் வேம்பையரோட பவர் இருக்காது. எனக்கு தெரியும். எப்படி? நான் அங்கே உன்னை செக் பண்ணும்போதே என்னால் எதையும் யோகிக்க முடியல. அப்போவே புரிஞ்சிருச்சு அந்த கல் அழிஞ்சிருச்சுன்னு. ஆனால் அந்த கல் அழிஞ்சதுனால நம்மளோட பவர் போயிடுமா என்ன? மறந்துட்டியா என்ன? அந்த கல்லுலேருந்து தான் நம்மளுக்கு சக்தி உருவாச்சுன்னு சொன்னாங்க. அந்த கல் இருக்கிற இடத்துல நம்ம வேம்பையராக மாறினா நம்மளோட எல்லா பவரும் அந்த கல் எடுத்துரும். ஜிமின் தான் அந்த கல் முழுசாக உருவாகிறதுக்கு காரணம். ஜிமின் அங்கே வேம்பையராக மாறினதுனால அந்த கல்லுக்கு சக்தி அதிகமாயிடுச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம 7 பேரும் அங்கே ஒன்றா இருந்தோம். நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது நம்ம எல்லோரோட சக்தியும் அந்த கல்லுக்குள்ளே போயிடுச்சு. அப்படி போனால் நம்ம எல்லோரும் ஒரு சாதாரண மனுஷங்க தான். இது அப்பா என்கிட்ட சொன்னார். ஏன்னா நம்ம ஃபுல்லாக வேம்பயர் ஆகிறதுக்கு 2 யுகம் ஆகும். ஒரு வேம்பயர் முழுசாக வர்றதுக்கு யுகங்கள் ஆகும் ஜின். நமக்கு பவர் ஈஸியாக கிடைச்சதுக்கு காரணம் அந்த கல் தான். அந்த கல்லே இல்லைன்னா நம்ம சாதாரண மனுஷங்க தான். உனக்கு புரியுதா? புரியுது. ஆனால் இப்போது அடுத்து என்ன பண்ணுறது? அடுத்து ஒன்றும் பண்ண வேண்டாம். இனி அந்த கல் நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் அந்த புக்கு அது இனி யாரும் எடுக்க வாய்ப்பு இல்லை. அதுவும் அழிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஜின் அப்படி நம்ஜனை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மக் பண்ண நம்ஜனை ஸ்மக் பண்ணிவிட்டு, சரி மற்றவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியே தான் டேஸாக ஸ்கிப் ஆகுது. இப்படியே ஒரு 1 வீக் ஆகுது. ஸோ இப்போ எல்லாரையுமே அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கு போய்ட்றீங்க. சோயா அவங்களோட வீட்டுக்கு போய்ட்றாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜோன் ஜிமின் எல்லாருமே வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு எல்லோரும் ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே ஜங்குக் மட்டும் இல்லை. எங்கே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சுற்றி பார்க்குறாங்க. பட் ஜங்குக் அங்கே வீட்லேயே இல்லை. டே தான் யாங் சொல்லுட்டே ஜங்குக் எங்கேயாவது போகிறேன்னு சொன்னானா? இல்லட்டே, நான் அவனை லாஸ்ட்டாக ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுடா. அதுக்கப்புறம் நான் பார்க்கல. அவன் எங்கே போகிறேன்னு சொல்லவே இல்லையே. உங்களுக்கும் தெரியாதா? இல்லையா, நான் அவன்கிட்ட பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் சொல்கிறாங்க. இப்போ ஜின் தான் சரி கால் பண்ணி பார்க்கலாம் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே கால் பண்ணுறாங்க. பட் காலே போகலை. எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில, காலும் போக மாட்டேங்குது அப்படி சொல்லிவிட்டு அப்படியே எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஜிமின் அப்படியே சைலண்ட்டாக இருக்கார், எதுவுமே பேசல. ஸோ எல்லோரும் ஜங்குக்கு காணுன்னு ரொம்ப டென்ஷன் ஆக ஜிமின் மட்டும் ரொம்ப அமைதியாக இருக்கார். நம்ஜன் இதை பார்த்துட்டு, ஜிமின் ஏன் என்னாச்சு? உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை ஹியாங், எனக்கும் எதுவும் தெரியாது. சரி நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமின் அப்படியே எழுந்து அவர் ரூமுக்கு போகிறாரு. ஸோ எல்லோரும் ஒன்றும் புரியாமல் அப்படியே ஜிமினியே பார்க்குறாங்க. எங்கிட்டே தான் இருங்க நான் போய் பேசிட்டு வரேன். வேணாட்டே கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஷுக்கா அப்படியே டேவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அவனை கொஞ்சம் தனியாக விடு. அவன் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கிறது தான் நல்லது.
கண்டிப்பாக அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான், ஜங்குக்கு வந்துடுவான். ஸோ நீங்கள் எல்லோரும் போய் ரெஸ்ட் எடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுகா டே அப்படியே அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ரூம்குள்ளே வந்துட்டு டோர் லாக் பண்ணிவிட்டு அந்த டோர்லேயே அப்படியே சாஞ்சிட்டே அழறாங்க. அவரோட ஐஸில் வந்து டியர்ஸ் கொட்டிகிட்டு இருக்கு. ஜிமின் அந்த டியர்ஸ்லாம் வெயிட் பண்ணிவிட்டு, அப்போது உண்மையாகவே நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இல்லை, இனி நீ வரமாட்டில்ல ஜம்பு, நான் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் ஏன் இதெல்லாம் யோசிக்கிறேன்? ஜிமின் ஜிமின் இங்கே பாரு, இதெல்லாம் யோசிக்காத, இதெல்லாம் யோசிக்காத. நீ அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான்ல, நீயே அவனை பற்றி யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே அவருக்குள்ளேயே புலம்பிகிட்டு இருக்காரு. ஸோ அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அவர் டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதை அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே, இல்லை இல்லை கண்டிப்பாக அவன் 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 என்னை விட்டு போக மாட்டான், எனக்கு தெரியும். ஆனால் ஜிமின், நீ நீ பண்ணது, நீ அவனை நீ என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? நீ ஏன்டா இப்படி பண்ண? இது நீ இல்லையா ஜிமின்? உன்னால் யாரையும் காயப்படுத்த முடியாதுல்ல, உன்னால் யாரையும் கஷ்டப்படுத்த முடியாதுல்ல ஜிமின். அப்புறம் எப்படிடா, அப்புறம் எப்படி அவனை மட்டும் நீ காயப்படுத்திகிட்டே இருக்க ஒவ்வொரு வாட்டியும்? ஃபர்ஸ்ட் டைம் அவன் பேச்சை கேட்காம அவனை விட்டு போனேன். செகண்ட் டைம் அவன் பக்கத்தில் இருந்தே அவனை காயப்படுத்தினேன். இப்போ என்ன பண்ண போகிற ஜிமின்? நீ உண்மையிலே ஜங்குக்கை லவ் பண்ணுறியா? உனக்கு உண்மையிலேயே அவன் மேலே லவ் இருக்கா ஜிமின்? லவ் அது இருந்திருந்தா நீயே அவனை ஒவ்வொரு வாட்டியும் காயப்படுத்த போகிற. நீயாவே இல்லைடா, நீ ஜிமினே இல்லை. ஜிமின்ன்றவன் யாரையும் காயப்படுத்த மாட்டான், யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டான். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க? உன்னை சுற்றி இருக்கிறவங்கள ஏமாற்றிருக்க, உன் கூடவே இருந்த டேவை ஏமாற்றிருக்க, உன் பக்கத்தில் இருந்த எல்லாரையுமே ஏமாற்றிருக்க, ஜங்குக்கு ஏமாற்றிருக்க. நீ பண்ணதெல்லாம் இதுக்கு மேலே எதையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அவருக்கு அவரே பேசிக்கிட்டே அழுதுகிட்டே இருக்காரு. இப்போது அந்த டோர் அப்படியே நாக் ஆகுது. ஜிமின் அவரோட டேர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு, யார்? ஜிமின், நான் தான், டோர் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அப்படியே வெளியே நிற்கிறாரு. ஸோ ஜிமினும் அப்படியே ஃபேஸ் எல்லாம் துடைச்சிட்டு அப்படியே ஒரு ஸ்மைல் போட அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. டே அப்படியே ஜிமினை பார்த்துக்கிட்டே, உள்ள வரட்டா? வாட்டே, என்ன கேட்குற? இல்லை சும்மா தான் நீ சொல்லிவிட்டு டே அப்படியே உள்ளே வராங்க. சுஜிமினை டோர் லாக் பண்ணிவிட்டு, என்ன டே, என்ன விஷயம், ஏதாவது வேணுமா என்ன? ஒன்றும் வேணாம், இங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே அங்கே இருக்கிற ஒரு சோஃபாவில் தான் உட்கார வைக்கிறாங்க. ஜிமினும் ஒன்றும் புரியாமல், என்ன டே, என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜிமின், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் வந்தேன். என்ன டே, நீ ஜங்குக்கை இன்னமும் லவ் பண்ணுறியா? என்ன டே கேட்குற? ஜிமின், பொய் சொல்லாத, உன்னை மட்டும் சொல்லு, நீ ஜங்குக்கை இன்னமும் லவ் பண்ணுறியா? உன்னால் அவனை விட்டு போக முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமின் எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்கார். அவரோட ஐஸில் வந்து அப்படியே டேர்ஸ் மட்டும் வருது. இப்போ அப்படியே ஜிமினுக்கு முன்னாடி நெயில் டவுன் போட்டுட்டு ஜிமினோட ஃபேஸை அப்படியே கப் பண்ணி பிடிச்சிட்டே, என்னடா இங்கே பாரு,
இப்படி நீ எல்லாத்தையும் உனக்குள்ளேயே வச்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீ என்ன சொன்னாலும் அதை கேட்குறதுக்கு நான் இருக்கேன். எப்போவும் உன் கூடவே இருப்பேன். இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே யாரும் உன்னை தப்பாக நினைக்கல, உன் மேலே கோவப்படலை. உன்னோட இடத்துல நான் இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பேன். உண்மையை சொல்லணுன்னா இங்கே நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அன்றைக்கி மட்டும் நான் உன்னை அந்த மேன்ஷன் விட்டு வெளியே அனுப்பாமல் இருந்திருந்தேன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. அப்படி பார்த்தா இங்கே கூனி குறுக்கி நிற்க வேண்டியது நான் தான், நீ இல்லை. இன்றைக்கி நீயும் ஜங்குக்கும் இப்படி இருக்கிறதுக்கு நான் மட்டும்தான் ரீசன் ஜிம்மன். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உனக்கு தெரியுமா, எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சப்போ என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஜிம்மன். எல்லாரோட கஷ்டத்துக்கும் நான் தான் காரணம்னு நினைக்கும் போது எனக்கு உள்ளுக்குள்ளே வலிக்குது. ஈஸியாக அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிடலான்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்னால் முடியல. இங்கே பாரு, நீ என்ன முடிவெடுத்தாலும் உன் பக்கத்தில் நான் இருப்பேன், உன் ஃப்ரெண்டா. உனக்கு எல்லாமா உனக்கு ஜங்குக்க பிடிச்சிருக்குன்னா நீ அவன்கிட்ட பேசு. எனக்கு தெரிஞ்சு அவனும் உன்னை இன்னமும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த வாட்டி நீ தான் அவன்கிட்ட பேசணும், புரியுதா? ப்ளீஸ்டா, இப்படி நீயே எல்லாத்தையும் உனக்குள்ளேயே வச்சுக்காத. நீ என்ன நினைக்கிறேன்றத என்கிட்ட சொல்லு ப்ளீஸ் ஜிம்மன். அப்படியே சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ்வளோதான் ஜிம்மன் அப்படியே ப்ரோக் ஆகிட்டு டேவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, சாரி டே, நான் 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 எல்லாரையும் ஏமாத்திருக்கேன் டே. நீ நீ எந்த தப்பும் பண்ணல டே, உன் மேலே எந்த தப்புமே இல்லை. ஆனால் நீ பண்ணது கூட உனக்கு தெரியாமல் தான் நடந்துச்சு. ஆனால் எல்லாமே தெரிஞ்சும் நான் உங்கள் எல்லாரையுமே ஏமாற்றிட்டு இருந்திருக்கேன் டே. அவங்க எல்லாரையும் சீட் பண்ணிட்டேன். என் ஜங்குக்கே நான் காயப்படுத்திட்டேன். என்னால் அவன்கிட்ட எப்படி பேசுறதுட்டே, என்னால் அவன் ஃபேஸை கூட பார்க்க முடியாது. அவன் என் மேலே காட்டின அந்த லவ்க்கு நான் டிசர்வே கிடையாதுட்டே. உனக்கு தெரியுமா, அவன் கடைசியாக என்கிட்ட ஒன்று சொல்லிட்டு போனான், இது எல்லாத்தையும் முடிச்சிடலாம், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எண்டு வேணும்னு சொல்லி. அவன் சொன்ன மாதிரியே இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவாயிட்டு என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டான்ட்டே. அவன் என்னை வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டான்ட்டே. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்ட்டே. அவனை ஒவ்வொரு வாட்டியும் காயப்படுத்திட்டு தான் இருக்கேன். என்னால் இப்போ இன்னும் பண்ண முடியாதுட்டே. எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னோட லவ், என்னோட லைஃப் எல்லாமே போயிடுச்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பயங்கரமாக அழறாங்க. டே அப்படியே ஜிம்மனை கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த அக்கை பிரேக் பண்ணி ஜிம்மனோட ஃபேஸை பார்க்குறாங்க. ஜிம்மன் பயங்கரமாக அழுந்துட்டுருக்க. டே அப்படியே அந்த டியர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு ஷார் சொன்னான், எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு. பைத்தியம், எதுவும் இன்னும் முடியல, இன்னும் உனக்கு டைம் இருக்குது. நல்லா யோசி. அவன் எங்கே இருப்பானோ அங்கே போ, அவனை தேடி போ. உன்னோட லவ்வை அவனுக்கு புரிய வை, சரியா? இப்படி உட்காந்து அழுதுட்டுருக்கிறதுனால எதுவும் மாற போகிறதில்ல. உன்னோட லவ்க்கு நீ தான் ஃபைட் பண்ணணும், புரியுதா? பொறுமையாக யோசிச்சுட்டு அவன் எங்கே இருப்பான்னு கண்டுபிடிச்சி போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மன் அப்படியே டேவியை பார்க்க டே லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே ஜிம்மனோட ஹெட்டை பேட் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, இப்போ உன்னோட சான்ஸ். அவனை தேடி போய் உன்னோட லவ்வை ப்ரூவ் பண்ணு. கண்டிப்பாக அவன் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ தான் ஜிம்மனுக்கு அப்படியே மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது, ஆமாம்ல, அவன் கண்டிப்பாக எனக்காக வெயிட் பண்ணுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு எழுந்திருக்கிறாங்க. அங்கே கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. ஸோ ஒரு
கார்டன் மாதிரி இருக்குல்ல, காட்டுக்குள்ளேயே ஜிமினும் ஜங்குக்கும் அடிக்கடி மீட் பண்ணுவாங்கள்ல அவங்க பாஸ்ட் லைஃப்பில். ஸோ அந்த காட்டில் தான் இருக்கார், அந்த கார்டனில் தான். அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருக்கார். அந்த இடத்துல யாருமே இல்லை பக்கத்தில். ஜங்குக்கோட பேம் மட்டும் இப்படி படுத்துட்ருக்கு. ஜங்குக் அந்த பேம் பார்த்துட்டு அப்படியே ஹிட்டை பேட் பண்ணிக்கிட்டு, பேம், இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ இங்கே வந்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஜிமின் உன்னை பார்த்து எப்படி பயந்தான் தெரியுமா? பயத்தில் என்னை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டான். அவனோட சேஃபஸ்ட் பிளேஸ் அது நான் தான். இந்த இடத்துல எங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது மேம். இங்கே நாங்கள் நிறைய பேசியிருக்கோம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எங்களோட லவ்வை புரிய வச்சதும் இந்த இடம்தான். எங்களுக்கு ஒருத்தர் நாங்கள் எவ்வளோ விரும்புகிறோன்றதையும் காட்டினது இந்த இடம்தான். இந்த இடம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இந்த இடத்த எப்போவும் என்னால் மறக்க முடியாது மேம். இது என்றைக்கும் என் மெமரிஸில் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஃபேமோட் பேசிக்கிட்டே அந்த இடத்த ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. இப்போது ஜங்குக்கு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், திரும்பவும் புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா பின்னாடி ஜிமின் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அப்படியே நின்றுட்டுருக்கிறாரு. ஜங்குக்கும் அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்குறாங்க. ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு சூன் போடுறேன். ஆனால் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.